குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹால் ஹெரால்டு ப்ராசஸ். ஹால் ஹெரால்டு ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம். அலுமினியத்தோட இம்பார்ட்டன்ட் ஓர் உங்களுக்கு என்னன்னு தெரியும். என்னதுப்பா அலுமினியத்தோட இம்பார்ட்டன்ட் ஓர்? பாக்சைட். என்னதுப்பா? பாக்சைட். அந்த பாக்சைட் ஓரோட ஃபார்முலா என்னன்னு உங்களுக்கு தெரியும். என்னதுப்பா? Al2O3 டாட் NH2O. சரிங்களா? இதான் என்னது? பாக்சைட். இந்த NH2Oனா நீங்கள் ஹீட் பண்ணி இந்த வாட்டர் வேப்பரை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அதில் என்ன மட்டும் இருக்கும்? Al2O3 மட்டும் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த ஹீட் பண்ணி போது வாட்டர் தனியாக வெளியில் போயிடும். எவ்வளோ வாட்டர் இருக்கோ அது ஃபுல்லாக என்ன வெளியில் போயிடும்? அப்போ Al2O3 மட்டும் இருக்கும். பார்த்தீங்களா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அலுமினா. இந்த வெறும் Al2O3க்கு பேர் என்னப்பா சொல்லுவாங்க? இந்த அலுமினா. இப்போ எந்த ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டும் யூஸ் பண்ணாமல் நம்ம அலுமினாவை ஜஸ்ட் எலக்ட்ரோலைசிஸ் பண்ணி நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம்? அதில் இருந்து பியூர் மெட்டல் அலுமினியம் ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? ஹால் ஹெரால்டு ப்ராசஸ். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் ஃப்ரம் அலுமினா. அதான் கான்செப்ட் இதில். சரிங்களா? அலுமினியத்தை நம்ம எதில் வந்து பிரித்து எடுக்க போகிறோம்? அலுமினாலேருந்து. ஜஸ்ட் என்ன மெத்தடு என்ன ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா electrolysis. Sir, what is mean by electrolysis? உங்களுக்கு தெரியுமே. Current is passed between two electrodes. One is called என்னதுப்பா? anode. Anode என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். another one is called என்னது? நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஆனோட் அப்படின்றது வந்துட்டு பாசிட்டிவ், கேத்தோடு அப்படின்றது நெகட்டிவ். அடுத்து என்ன எடுக்கணும் நீங்கள்? கண்டிப்பாக எலக்ட்ரோலைட் எடுக்கணும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏற்கனவே என்ன படிச்சிருக்கீங்க? சில்வர் இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. எலக்ட்ரோலைட். அப்போ ஆனோட்னா பாசிட்டிவ் சார்ஜ், கேத்தோட் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ் சார்ஜ், அப்புறம் எலக்ட்ரோலைட். இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் கரண்ட்டை பாஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் எதை ஆனோடாக நீங்கள் செட் பண்ணணும்? இந்த ஹால் ஹெரால்டு ப்ராசஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் ஃப்ரம் அலுமினாக்கு வந்துட்டு நீங்கள் எதை பாசிட்டிவ் சார்ஜாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அயன் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா? அயன் டேங்க், இரும்பு தொட்டி. அந்த அயன் டேங்க்கில் வந்துட்டு உள்ள கார்பன் நீங்கள் வச்சுருக்கணும். சரிங்களா? அயன் டேங்க்கில் உள்ள அந்த கார்பன். சரிங்களா? ஆக்டர்ஸே என்னது? ஆனோடு. ஆனோடு என்னது? பாசிட்டிவ் சார்ஜ். இதை நீங்கள் பாசிட்டிவ் சார்ஜாக கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்து அது உள்ள அந்த அயன் டேங்க் உள்ள நீங்கள் கார்பன் பிளாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே இப்படி வச்சுருப்பீங்க. அந்த கார்பன் பிளாக்ஸை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? கேத்தோடாக கன்சிடர் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரோலைட்டாக நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது இந்த இடத்துல? எதில் இருந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் ஃப்ரம் என்னதுப்பா? அலுமினா. அப்போ அலுமினா அப்படின்றது என்னது? Al2O3. அதைத்தான் நீங்கள் என்னவா எடுக்கணும்? எலக்ட்ரோலைட்டாக எடுக்கணும். இது போக என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மிக்சர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிரையோலைட் எடுக்கணும். கிரையோலைட் அப்படின்றது ஒன் ஆஃப் த அலுமினியத்தோட ஓர். அலுமினியத்தோட இம்பார்ட்டன்ட் ஓர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதுப்பா? பாக்சைட். இன்னொரு ஓர் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா கிரையோலைட். Na3Al F6 அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் என்னது? கிரையோலைட். இது வந்துட்டு என்னதுப்பா? அலுமினா. இது பேர் என்னது? கிரையோலைட். சரிங்களா? இது ரெண்டே எடுத்துட்டு இது ரெண்டும் மெல்டிங் ஸ்டேட்ல எடுக்கணும். அதனால மெல்ட் ஆகிறதுக்காண்டி இது ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல தான் மெல்ட் ஆகும். எபோட் 2500 அந்த ரேஞ்சில் தான் மெல்ட் ஆகும். அப்படின்றனால இந்த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மிக்சரை குறைக்கிறதுக்காண்டி அடிஷனாக நீங்கள் என்ன ஆட் பண்ணணும்? இது ஒரு 10% ஆஃப் கால்சியம் குளோரைடு என்ன ஆட் பண்ணணும்? 10% ஆஃப் கால்சியம் குளோரைடை நீங்கள் மிக்சராக எலக்ட்ரோலைட்டாக இந்த 3 எடுக்கணும். ஒன்று நம்ம என்ன எதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோமோ அந்த ரீஜென்ட்டும் ப்ளஸ் கிரையோலைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி ஒன்று ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் வந்துட்டு 10% ஆஃப் கால்சியம் குளோரைடு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. கால்சியம் குளோரைடு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ரெடியூஸ் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மிக்சர். ரெடியூஸ் என்னதுப்பா? குறைக்கிறது. எதை குறைக்கிறது? மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மிக்சரை குறைக்கிறதுக்கு. இந்த மிக்சர் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக எத்தனை டிகிரி செல்சியஸில் மெல்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் மேபி 2000 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே. இதை ரெடியூஸ் பண்ணால் 1270 கெல்வினுக்கு நீங்கள் இந்த மிக்சரை நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே இது மெல்ட் ஆயிரும். சரிங்களா? ரெடியூஸ் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மிக்சர். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் கால்சியம் குளோரைடு அப்படின்னு கேட்பாங்க. டு ரெடியூஸ் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் மிக்சர். மிக்சர் என்ன இந்த இடத்துல? அலுமினாவும் ப்ளஸ் கிரையோலைட்டும் சேர்ந்த மிக்சர். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு மிக்சர் எடுத்துகிட்டு நீங்கள் இதில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா கரண்ட்டை பாஸ் பண்ணணும். கரண்ட்டை பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எலக்ட்ரோலைசிஸ் நடக்கும். எலக்ட்ரோலைசிஸ்னா என்னது? இந்த இடத்துல உள்ள அலுமினியம் ஃபுல்லாக மெல்ட் ஆகி எங்கே போய் டெபாசிட் ஆயிரும்? கேத்தோடில் போய் டெபாசிட் ஆயிரும். அயனோடு இல்லைனா எலக்ட்ரோலைட் மிக்சருக்குள்ளே இருக்க அலுமினியம் ஃபுல்லாக எங்கே போய் டெபாசிட் ஆயிரும்? இந்த கார்பன் பிளாக்ல போய் டெபாசிட் ஆயிரும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க?
எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதில் என்ன மாதிரி சார் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அலுமினா அப்படின்னு சொன்னால் என்னப்பா ஃபார்முலா? Al2O3. இதை வந்துட்டு நீங்கள் எப்படி பிரிகடிம்னா, அலுமினியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? 3+. ஏன்னா அட்டாமிக் நம்பர் என்னதுப்பா அலுமினியத்துக்கு? 13. அலுமினியத்தோட அட்டாமிக் நம்பர் 13. ஃபர்ஸ்ட் செல்ல 2, செகண்ட் செல்ல 8, தேர்ட் செல்ல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இது 3 எலக்ட்ரான்ஸாக தான் ரிமூவ் ஆகும். 3+ ஸ்டேட்டாக இருக்கும். அடுத்து உங்களுக்கு தெரியும் ஆக்சிஜன் எப்படி இருக்கும் எப்பயுமே? ஆக்சிஜனோட வேலன்ஸ் என்னது? 2-. ஏன்ப்பா ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது? 8. அப்போ ஃபர்ஸ்ட் செல்ல 2, செகண்ட் செல்ல 8, செகண்ட் செல்ல 6 இருக்கும். அப்போ இது 3 எலக்ட்ரானை இழக்கிறதுனால +3 அப்படின்னும், இது 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதுனால -2. அதனால இது எழுதியிருக்கேன். இங்கே எத்தனை அலுமினியம் பர்சன்ட் இருக்கு? 2 அலுமினியம். இங்கே எத்தனை ஆக்சிஜன் பர்சன்ட் இருக்கு? 3 ஆக்சிஜன் பர்சன்ட் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும்போது ப்ளஸ் தனியா மைனஸ் தனியா, அலுமினியம் 3+, கேட்டையான் தனியா, ஆக்சிஜன் தனியா பிரிஞ்சிருக்கும். ஃபார்ம் பண்ண இந்த அலுமினியம் 3+ இருக்கு பார்த்தீங்களா? இந்த அலுமினியம் 3+-ஐ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எலக்ட்ரானை கெயின் பண்ணி என்னவா மாறும்? அலுமினியமாக மாறும். எல்லாம் மாறும். சரிங்களா? இப்போ ஆக்சுவலாக அலுமினியம் 3+ அப்படின்றது எத்தனை எலக்ட்ரானை கெயின் பண்ணால் அலுமினியமாக மாறும்னா 3 எலக்ட்ரான்ஸ் இல்லை. சரிங்களா? அதனால 3 எலக்ட்ரானை கெயின் பண்ணால் இது அலுமினியமாக மாறும். சரிங்களா? அதனால கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னதுப்பா? ரிடக்ஷன். சரிங்களா? கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அந்த ப்ராசஸ் பேர் என்னது? ரிடக்ஷன். இது எந்த இடத்துல நடக்கும்? மைனஸ்ல தான் நடக்கும். ஏன்பா? இது பிளஸ்ன்றனால இது எந்த இடத்துல நடக்கும்? மைனஸ்ல. அப்போ மைனஸ் என்னதுப்பா? கேத்தோட்ல இந்த ப்ராசஸ் நடக்கும். கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். 1 மார்க் கொஸ்டினை கேட்பாங்க. கேத்தோட்ல ஆக்சிடேஷன் நடக்குதா இல்லை ரிடக்ஷன் நடக்குதான்னு கேட்பாங்க. கேத்தோட்ல என்ன நடக்குது? ரிடக்ஷன் நடக்குது. இதை பேலன்ஸ் பண்ணுங்க. ஆக்சுவலாக இங்கே எத்தனை அலுமினியம்ப்பா இருக்கு? 2 அலுமினியம். அப்போ நீங்கள் 2 எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை எலக்ட்ரானை மாறிடும்? 2 × 3 எத்தனை எலக்ட்ரானை மாறிடும்? 6. அதனால இங்கேயும் நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணிடணும். அப்போ உங்களுக்கு இங்கே என்ன கிடைச்சிரும்? 2 அலுமினியம் கிடைச்சிரும். கரெக்டுங்களா? இப்போ 2 அலுமினியம்னா இட் கெயின்ஸ் எத்தனை எலக்ட்ரான்ப்பா? 3 × 2 6 எலக்ட்ரான். 2 அட்டைன் என்னது? அலுமினியம் மெட்டலாக மாறும். இங்கே பாருங்க ஆக்சிஜன் பாருங்க. ஆக்சிஜன் என்ன இருக்கு? O2- ஸ்டேட்ல இருக்கு. அப்போ இது எத்தனை எலக்ட்ரானை லூஸ் பண்ணி சரிங்களா O2-ஆ மாறும் அப்படின்னு பார்க்கணும். எத்தனை எலக்ட்ரான்? ஏன்னா ஆக்சிஜன்னா O2-ஆ தான் வரும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் எத்தனை எடுத்தாகணும்? இங்கே 2 ஆக்சிஜன் எடுத்தால் தான் இங்கே O2ன்னு வரும். அப்போ எத்தனை எலக்ட்ரானை லூஸ் பண்ணும்? கண்டிப்பாக 2 எலக்ட்ரானை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல லூஸ் பண்ணியிருக்கும். இங்கே 2 போட்டதுனால இங்கே எத்தனை எலக்ட்ரானை மாறி இருக்கும்? 4 எலக்ட்ரான்ஸாக மாறி இருக்கும். 4 எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கும். ஆக்சுவலாக நம்மளுக்கு இங்கே லெஃப்ட் சைடு எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? நம்ம டேக் அலுமினியம் வந்துட்டு இங்கே 2 அலுமினியம் கொண்டு வந்த மாதிரி இங்கே 3 ஆக்சிஜன் கொண்டு வரணும். அப்போ நீங்கள் இங்கே என்ன எடுத்தாகணும்? கண்டிப்பாக 3ன்னு எடுத்தாகணும். அப்போ இங்கே என்ன வராது? 3 வராது. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? நீங்கள் 3 போடணும். அப்போ எத்தனை ஆக்சிஜன் வந்துருச்சுப்பா? 3 × 2 6. அப்போ நீங்கள் 6 ஆக்சிஜன் எடுத்தீங்கன்னா 6 × 2 எத்தனை எலக்ட்ரானை அது லூஸ் பண்ணியிருக்கணும்? கண்டிப்பாக 6 × 2 எவ்வளோப்பா? 12 அப்படின்ற மாதிரி எடுத்துருக்கணும். அப்போ 6 ஆக்சிஜன் அப்படின்றத அப்படி கன்வெர்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடக்குது. இப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லிடணும்? ஆக்சிடேஷன். அப்போ ஆக்சிடேஷன் மைனஸ்லேருந்து எங்கே போய் நடக்கும்? ப்ளஸ். அப்போ என்ன போட்டுருணும் நீங்கள்? ஆனோடு. சரிப்பா, ஆனோட்னா என்னது? பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ ஆனோடில் என்ன ரியாக்ஷன் நடக்குது? ஆக்சிடேஷன். கேத்தோடில் என்ன ரியாக்ஷன் நடக்குது? ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரிமைனிங் ஆக்சிஜன் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்துட்டு அந்த கார்பன் பிளாக்காக என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? நம்ம கார்பன் பிளாக்கா அயனோடவும் கார்பன் அயன் டேங்க் கார்பனில் உள்ளதை நம்ம இதாக யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. அதனால இங்கே இந்த கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடாவோ இல்லை எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருந்ததுன்னா என்ன போயிடும்? கார்பன் டை ஆக்சைடு மாறிடும் அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இங்கே 2 ஆக்சிஜன் இருக்கு, இங்கேயும் 1 ஆக்சிஜன் இருக்கு. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? 2ன்னு போடணும். அப்போ இங்கே 2 கார்பன் இருக்கனால இங்கே 2 கார்பன். அப்போ 2 கார்பனோட ஆக்சிஜன் சேர்ந்தா கார்பன் மோனாக்சைடு, 1 கார்பனோட ஆக்சிஜன் சேர்ந்தா கார்பன் டை ஆக்சைடு. அப்புறம் ஒரு ஓவரால் ரியாக்ஷன் எழுதி காமிச்சிருப்பாங்க. ஒன்றும் கிடையாது, சும்மா இந்த என்னது Al2O3 எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும்போது என்னவா மாறுதுப்பா? Al-ஆவும் ஆக்சிஜனாகவும் மாறுது. இதை பேலன்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இங்கே எத்தனை அலுமினியம் இருக்கு? 2. அப்போ இங்கே என்ன போடுவீங்கப்பா? 2. எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 3. இங்கே 3 கொண்டு வரவே முடியாது. அப்போ இங்கே 3 போட்டுருங்க. 3 × 2 என்ன வந்துருச்சு? 6. 6னா நீங்கள் என்ன எடுத்தாங்கணும்? 2 × 3 6. அப்போ ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் அலுமினியம் என்ன ஆயிடுச்சுப்பா? இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ என்னது? 4 அலுமினியம்னு வந்துடும். அப்போ டைரெக்டாக நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணாமல் அலுமினாலிருந்து அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் ஹால் ஹெரால்டு ப்ராசஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹால் ஹெரால்டு ப்ராசஸ் அப்படின்றதுல என்ன பண்ணுறோம்? எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப்
அலுமினியம் அப்படின்றத பண்றோம். எதுல இருந்து? ஃப்ரம் அலுமினா அப்படின்றதுல இருந்து. சரிங்களா? இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, எதுக்கு கால்சியம் குளோரைட் யூஸ் பண்றோம், எவ்வளவு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆனோல் அப்படின்றதுல ஆக்சிடேஷன் நடக்கும், கேத்தோட் அப்படின்றதுல ரிடக்ஷன் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் என்னது சம் இம்பார்ட்டன்ட் மெட்டல்ஸ். உங்களுக்கு தெரியும் அலுமினியம், ஜிங்கு, ஃபெரிக், காப்பர், கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மெட்டலுக்கு புக்கில் நிறைய ஒரு 3 or 4 யூசஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூசஸாக மட்டும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லுவோம். இப்போ அலுமினியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியத்தோட இம்பார்ட்டன்ட் யூசஸ் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏர்கிராஃப்ட்ல பயன்படும். ஏர்கிராஃப்ட்ல வந்துட்டு அந்த உதிரி பாகங்கள் தயாரிக்க பயன்படும். ஏர்கிராஃப்ட்ல இந்த அலுமினியம் தான் பயன்படுது. ஏர்கிராஃப்டோட அந்த பாகங்கள் தயாரிக்கிற அந்த ரெக்கை அந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் தயாரிக்கிறதுக்கு என்ன நேம்ல பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட் கொஸ்டின் கேட்பாங்க. டியூராலுமின். என்ன நேம்ப்பா? டியூராலுமின் அப்படின்ற ஒரு அல்லாய். வாட் இஸ் மீன் பை அல்லாய்? மிக்சர் ஆஃப் 2 or more மெட்டல்ஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அல்லாய். என்னென்ன மெட்டல் சேர்ந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அலுமினியம் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து என்னது? மாங்கனீஸ். அதுக்கடுத்து என்னது? மெக்னீசியம். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க? காப்பர். இந்த 4 மெட்டலும் சேர்ந்த மிக்சருக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? டியூராலுமின். அது ரொம்ப இம்பார்ட்டன்டா ஏர்கிராஃப்ட் அந்த இதுல பயன்படுது. அப்புறம் அலுமினியம் தெரியும். அலுமினியத்தோட இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு பூமியிலேயே அதிகமாக கிடைக்கக்கூடிய மெட்டல். சரிங்களா? எர்த் கிரஸ்ட்ல அதிகமாக கிடைக்கக்கூடிய மெட்டல் வந்துட்டு அலுமினியம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. கரோஷன் ரெசிஸ்டண்டா இருக்கும், துருப்பிடிக்காது, அரிமானம் அடையாது அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. வேற என்ன அலுமினியம் பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ ஒரு ஹோட்டலில் போய் ஒரு சாப்பாடு வாங்கினீங்கன்னா கூட அதில் ஒரு அலுமினியம் பேப்பர் தான் வருது. ரேப்பர்ஸ் மாதிரி இந்த ஸ்வீட் கடையில் இந்த மாதிரி எல்லாமே அந்த பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும், பாலித்தீனை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க? அலுமினியம் ரேப்பர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அலுமினியம் வந்துட்டு ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு என்ன பண்ணும்? நல்லா கடத்தும். அதனால அந்த வீட்டு உபயோகப் பொருட்கள், அதாவது ஆகாயத்திலிருந்து ஆகாய விமானங்கள்ல இருந்து வீட்டில் பயன்படுத்துகிற அடுப்பில் பயன்படக்கூடிய அந்த குக்கர் வரைக்கும் அலுமினியம் அப்படின்ற மாதிரி பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க். ஜிங்க் எதில் பயன்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா கால்வனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்வனைசேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கால்வனைசேஷன் அப்படின்னு சொன்னா ஒன்றும் கிடையாது. என்னதுப்பா? ஜிங்க் அப்படின்றத வந்துட்டு நம்ம ஃபெரிக்கை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காண்டி. ஃபெரிக்னா என்னது? இரும்பு. இப்போ இரும்பு வந்துட்டு ஈஸியாக ரஸ்டிங் ஆயிரும். ரஸ்டிங்னா என்னதுப்பா? துருன்னு சொல்லுவாங்க. அதாவது ஹைட்ரேட்டட் அயன் ஆக்சைடுக்கு பேர் என்னது? ரஸ்ட். ஹைட்ரேட்டட் அயன் ஆக்சைடு. ஹைட்ரேட்டட்னா வாட்டர் உள்ள அயன் ஆக்சைடு Fe2O3 இதுக்கு பேர் தான் என்னது? ரஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரஸ்டிங்கை வந்துட்டு குறைக்கிறதுக்காக, ரஸ்டிங் அப்படின்னு இரும்பை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்? நம்ம இந்த இரும்பு மேலே ஜிங்கை போட்டு நீங்கள் கோட்டிங் கொடுக்கணும். இரும்பை பாதுகாக்கிறதுக்கு நம்ம பெயிண்ட்லாம் பண்ணுவோம்ல, அது மாதிரி என்ன பண்ணணும்? நம்ம ஜிங்க்கு கோட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? கால்வனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜிங்க் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு. நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் புக்கில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. கால்வனைசேஷன் அப்படின்றதுல என்ன மெட்டல் பயன்படுதுன்னு கேட்பாங்க. ஜிங்க். வாட் இஸ் மீன் பை கால்வனைசேஷன் அப்படின்னு சொன்னால் ஜிங்க் இஸ் யூஸ்டு டு ப்ரொடக்ட் அயன் from rusting. that process is called என்னது? கால்வனைசேஷன். அப்புறம் தெரியும் உங்களுக்கு ஃபெரிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லா பொருளையும் அந்த ஃபெரிக் பயன்படும். இரும்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது. வீடு கட்டுறதுல ஆரம்பித்து பாலங்கள் எல்லாத்துலேயுமே இரும்பு அப்படின்றது பயன்படும், உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து வந்துட்டு என்னது? காப்பர். காப்பர் வந்துட்டு மனிதன் கண்டுபிடிச்ச முதல் உலோகம் அப்படின்னா காப்பர் தான். அதை வந்துட்டு எதுக்கு பயன்படும்? ரொம்ப முக்கியமாக காயினேஜ் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காயினேஜ் மெட்டல்ஸ்னால் என்னென்ன சொல்லுவாங்க? காப்பர், சில்வர், கோல்டு இதெல்லாம் காயின் தயாரிக்க பயன்படுறதுனால இந்த இதை என்ன சொல்லுவாங்க? நம்மளுக்கு காயினேஜ் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இந்த காப்பரை வச்சு சொல்லணும்னா, காப்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்னமெண்டல்ஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியுமில்ல, கோல்டெல்லாம் நீங்கள் போய் கடையில் கேட்டிங்கன்னா 916 தான் ஹையஸ்ட் ஹால்மார்க் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ரிமைனிங் 916 வந்துட்டு கோல்டு, ரிமைனிங் வந்துட்டு 8.4% என்னதுப்பா? காப்பர். அப்போ இந்த காப்பர் சேர்த்தா தான் நீங்கள் அந்த டிசைன் பண்ண முடியும். இல்லைனா 100% கோல்டை மட்டும் வச்சுருந்தீங்கன்னா பிஸ்கட் ஃபார்மேட்டில் தான் வச்சுருக்க முடியும். இப்போ இந்த காப்பர் வந்துட்டு இந்த ஆர்னமெண்டல்ஸ் மேக் பண்ண பயன்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு. கோல்டு எதில் பயன்படுதுன்னு உங்களுக்கு தெரியும்? ஜுவல்லரி, ஆர்னமெண்டல்ஸ், சரிங்களா? அந்த மாதிரி பயன்படும். ரொம்ப இம்பார்ட்டன்டாக கோல்டு சோலார் செல்ஸோட எஃபிஷியன்சியை கூட்டுறதுக்கு. சோலார் செல்ஸ்னால் தெரியுமில்ல? சோலார் செல்ஸ்னால் என்னதுப்பா? சூரிய ஒளியை வந்துட்டு நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சோலார் பேனல் வச்சுருப்பாங்கல்ல, அந்த சோலார் செல்ஸோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கோல்டு நானோ பார்ட்டிகல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. கோல்டு நானோ பார்ட்டிகல்ஸை யூஸ் பண்ணி அந்த சோலார் செல்லை மேக்கப் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணும்? அந்த எஃபிஷியன்சி, அந்த பயனூர் திறனை என்ன பண்ணும்? அந்த பெர்சன்டேஜ் திறனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சோலார் செல்லில் கோல்டு நானோ பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அது என்ன சொல்ல, கோல்டு அந்த என்ன பண்ணும்? அந்த எலக்ட்ரிசிட்டியை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான்ப்பா, இந்த லெசன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு.
எல்லிங்கம் டயக்ராம் மட்டும் இருக்கு. நம்ம அடுத்த கிளாஸ் மட்டும் அதை மட்டும் லைட்டாக பார்ப்போம். அதில் வந்துட்டு 3 பாயிண்டாக பார்க்கணும். எல்லிங்கம் டயக்ராம்னா என்ன, சரிங்களா, அதோட அப்சர்வேஷன்ஸ் என்ன, அப்ளிகேஷன்ஸ் என்ன, ஃபைனலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம அடுத்த கிளாஸ் கொடுப்போம். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.